உங்களுக்கு ஒரு வீடியோ வருது. ஃபர்ஸ்ட் நம்ம 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 ஒரு ஒரு நிமிஷம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ எப்படி பரபரப்பா பேசப்பட்டுச்சு. அந்த இஷ்யூ வந்தப்ப எப்படி பரபரப்பா பேசப்பட்டுச்சுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒருத்தர் டவுன்லோட் பண்றதையோ இல்ல ஒருத்தர் கையில ஒண்ணு கிடைச்சதுன்னா அந்த சிட்டிசன், அது யாராக இருக்கலாம், அது மீடியாவா இருக்கட்டும், நார்மல் சிட்டிசனா இருக்கட்டும், இல்ல போலீஸ் அதிகாரியா இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவங்க அதை 10 பேருக்கு ஷேர் பண்றாங்கல்ல, நீங்க நினைச்சா அங்க தடுக்க முடியுமா? சான்சஸ் இருக்கே. அப்ப யாரோட மனநிலை அங்க சரியில்லை? நான் எல்லாரையும் தான் கேட்கிறேன், நான் மீடியாவையும் தான் கேட்கிறேன், பப்ளிக்கையும் தான் கேட்கிறேன், ஆர் பொறுப்புள்ள அதிகாரம் இருக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற அத்தனை பேரையும் தான் நான் கேட்கிறேன். ஒரு வீடியோ வந்தா டக்குன்னு அப்படிங்கிறதுக்குள்ள இப்படி ஒரு பட்டன் அமுத்தினா 100 பேருக்கு போகுது. நம்ம அனுப்புறது உண்மையா, கரெக்டா, நல்ல விஷயத்த அனுப்புனா பிரச்சனை இல்லை. இதெல்லாம் இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வந்துட்டு சென்சிட்டிவான இஷ்யூஸ். ஒரு பெண்ணினுடைய மானம், குடும்பம் சம்பந்தப்பட்டதெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூஸ். இதெல்லாம் நீங்க ஃபார்வர்ட் பண்றதுக்கு முன்னாடியோ லீக் பண்றதுக்கு முன்னாடியோ யோசிக்கணும் ஐயா. எவ்வளவு நியூஸ் வருது, ஏன் மனசு கஷ்டமா இருக்கு. என்ன மாதிரி எத்தனை பேர் வந்து பேசுறதுக்கு தைரியம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? உங்களை பார்த்தா பயந்துதான் ஓடுவாங்க.